எப்பவுமே வாழ்க்கையை மாற்றி போடுவது என்பது சிந்தனை தான். சிந்தனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ரசனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், லைஃப்ல ஒரு அளவுக்கு மேல போர் அடிச்சிடும் மேடம். மிகப்பெரிய விஷயம் எது அப்படின்னு பார்த்தா 17 வயதுல இருந்து 25 வயசு வரைக்கும் என்ன பண்றீங்க? 25 வயசுக்கு மேல என்ன பண்ணணுமோ அதுக்கான பிளானிங் பண்றீங்க. சரி, அது பண்ணியாச்சு. அப்புறம் 45க்கு அப்புறமா என்ன பண்ண போறீங்க? 60க்கு அப்புறம் என்ன பண்ண போறீங்க? We don't have any plan. We don't have any plan. வெளிநாடுகளில் இருக்க அந்த பிளான் நமக்கு தான் இளமையை மட்டும் தான் பிளானிங் ஆக வைத்திருக்கிறோமே தவிர அடுத்த கட்டத்திற்கான பிளானிங் நம்ம கிட்ட இல்ல. இப்போ இருந்து அந்த பிளானிங் நீங்க ஆரம்பிங்க. ஆஃப்டர் 45 நீ என்ன பண்ண போறேன்னு இப்போ முடிவு பண்ணிடு. இன்னும் 20 இயர்ஸ் இருக்கு உங்க கையில. 20 இயர்ஸ் இருக்கு. 20 இயர்ஸ்ல இப்ப முடிவு பண்ணு. நான் பிரான்ஸ் சொன்னேன் இல்லையா, நெப்போலியன் ரொம்ப பிடிக்குங்க. என்ன எதுக்கு பேர் வச்சிருக்கான் பாத்தியா நம்ம ஊர்ல? அதுக்கு அவன் கொல்லணும் இவனுங்களை. என்ன சொல்றது நானு? எவ்வளவு ஒரு வீரன் தெரியுமா அவன். அவனுடைய வீரத்தை பத்தி எல்லாம் நாம அங்க போகும்பொழுது மேல கொண்டு போய் காட்டினாங்க அவனுடைய சமாதிய. அவன் நீச்சல் தெரியாது தெரியுமா? நீச்சல் தெரியாது. அவங்க கிட்ட கேட்டாங்களாம், உனக்கு நீச்சல் தெரியாது, நீ கத்துக்கலாமே. சனியன் சொன்ன பதில பாருங்க, நான் சுறாக்கள் இல்லாத ஆழ்கடலில் நீச்சல் பழகுவதில்லை. நீச்சலே தெரியாது, எங்க நீச்சல் பழகுவானா? என்னத்துக்கு சொராக்கு போற நீ? முதல்ல கடலுக்கு வா, அதுவும் ஆழ்கடல்ல. ஆழ்கடலே பயங்கரம், அதுல வந்து சொரா இருந்தாதான் அவன் நீச்சல் பழகுவான். என்ன ரிஸ்க் டேக்கிங் மேன் தெரியுமா அவன்? 9th ஸ்டாண்டர்ட் பாய் மாதிரி இருக்கிறாங்க, இத்தனோண்டு தான் இருக்கிறான், 4 அடி. அவனுடைய ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், வெர்சாயில் பேலஸ்ல வச்சிருக்கான். மேலே கொண்டு போய் காட்டினாங்க. எப்படி செத்தான்னு கேட்டேன். பகைவர்களால் கொல்லப்பட்டான், இந்த நாட்டில் சாகல, அயல் நாட்டில் செத்தான். 100 வருஷம் கழிச்சு அவனுடைய அஸ்தியை கொண்டு வந்து இங்க புதைச்சிருக்கான், சீன் நதி கரையில. ஏறி பார்க்கிற மேல இவ்வளவு பெரிய ஹால், சுத்தி 9 தேவதைகள் ரீத்வெல்ல கையில வச்சுட்டு இப்படி நிக்குதுங்க. பியானோ மாதிரி கிடக்குது அவனுடைய சமாதி. மேல இருந்து தான் காட்டுறாங்க. பார்த்துட்டேன். கீழே போகணுமான்னு கேட்டாங்க. ஆமான்னு கேட்டேன். கீழே போனா கீழே கார் பார்க்கிங் கீழே தான். அட பாவிகளா, கார் பார்க்கிங் இங்க இருக்குது. விட்ட உடனே உள்ள வந்து சமாதியை பார்த்துட்டு போயிருக்கலாம்ல, எதுக்கு நீ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கூட்டு வந்த அப்படின்னு அவன் சொல்றான். என் மன்னனுடைய சமாதியை முதலில் தலை வணங்கித்தான் எல்லோரும் பார்க்க வேண்டும், பிறகுதான் நேரடியாக பார்க்கலாம், இது எங்கள் நாட்டின் சட்டம்ங்கிறாங்க. அவன் எவ்வளவு நேசிக்கிறான் பாருங்க அவனை. அந்த யார் மாவீரன் அப்படிங்கிற பேர் அவனுக்கு எதுக்கு வந்தது? ரிஸ்க். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பல நேரங்களில் எல்லோரும் சொல்லி இருப்பார்கள், குதிரை ஓட்டிக்கிட்டே போறான், முன்னால டனல் 18 அடி, தண்ணில விழுந்தா செத்துருவான். தண்ணில விழுந்து சாக அவனுக்கு விருப்பம் இல்லை. போர் வீரர்கள் முதுகுல குத்திடுவாங்க, அதுலயும் விருப்பம் இல்லை. இந்த 18 அடியை தாண்டணும், குதிரை 10 அடி தான் தாண்டும். முடிவு பண்ணாங்க, அவன் இந்த போர் வீரர்களாலும் சாகல, தண்ணிலையும் சாகல, தப்பிச்சுட்டான். எப்படின்னா 10 அடி குதிரையை தாண்டனா, குதிரையிலிருந்து 8 அடி தாண்டிட்டான். அங்கே குதிரை விட்டு தாண்டிட்டான். அதான் நெப்போலியன். காலையில எழுந்திரிச்ச உடனே ஒரு அல்ஜிப்ரா கணக்கு போட்டுட்டு தான் அவைக்க வருவானா, மைண்டை ஷார்ப் பண்ணணும்ட்டு. நாம எப்படி மைண்டை ஷார்ப் பண்றதுக்காக என்ன பண்றோம்? காலையில ராத்திரி 12 மணி 1 மணி வரைக்கும் மைண்டை வந்து டயர்ட் பண்ணிட்டு காலையில ஹேங் ஓவர்ல தானே நாம வந்து எந்திரிக்கிறோமே. எங்க இருக்குது நமக்கு? நான் ஒண்ணு சொல்றேங்க, ஆக மோசமான ஒரு சிண்ட்ரோம் நம்ம தலைமுறைக்கு வந்து இருக்கிறது செல்போன். செல்போனை வந்து ஜஸ்ட் சுவிட்ச் ஆஃப் at 10 o'clock. அதை விட மிக முக்கியமானது உங்களுடைய ஹெல்த், உங்களுடைய ஃபேமிலி, உங்களுடைய திங்கிங். ரீடிங், புக் ஏதாவது ரீட் பண்ணுங்க. ஒரு half an hour 1 hour படுத்துருங்க, தூக்கி போடுங்க. அதை நான் சொல்றேன், இந்த செல்போன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யார் ஒருவர் நான் ஜெயிக்கிறேங்க. நான் உண்மையாவே, that is my office. I consider my phone as my office. She is my secretary. அவகிட்ட கேட்டா எனக்கு எல்லாம் கிடைக்கும். அந்த தேவைகள் இருக்கிற வரைக்கும் தான் அவள் என்னோட இருப்பா. இல்லைன்னா தூக்கி அவளை பேக்ல போட்டு வச்சிருவேன். மறுபடியும்